அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம், ஒரு வீடியோ இன்டர்வியூ. அதில் ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர் இன்டர்வியூவில் சொல்கிறார், ஐ நெவர் மெட் மை ஓல்டேஜ் ப்ளூஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓல்டேஜ் ப்ளூஸ்னால் என்னென்னா மனசோர்வு. இப்போ வயசான உடனே ஒரு மாதிரி மனசோர்வு வந்துடும். அந்த மாதிரியான மனசோர்வை நான் இது வரைக்கும் அடைஞ்சதே இல்லை அப்படின்றார். இப்போது நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு 50-55 வயசான ஆளுங்களெல்லாம் பார்த்தோம்னா உடனே சொல்லுவாங்க, முதல்ல மாதிரி ஆக்டிவாக இல்லைப்பா, உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது, வயசாகிடுச்சு இல்லை அப்படின்னு பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 60லேருந்து 70 வயசு வரைக்கும் நீங்கள் 58 வயசில் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த 60லேருந்து 68, 69, 70 வயசில் உங்களால் இருக்க முடியும். அந்த காலகட்டம் அந்த 60லேருந்து 70 காலகட்டம் அப்படி ஒன்றும் ரொம்ப மோசமான காலகட்டம் கிடையாது. நீங்கள் உங்களை வயசாகிடுச்சின்னு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்ம உடம்பும் சரி நம்ம மனசையும் சரி கட்டுக்கோப்பாக நம்ம சந்தோஷமாக ஒரு கொண்டாட்டமாக வச்சுக்கிறது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கட்டுப்பாடுகள் தான். என்ன கட்டுப்பாடுன்னா, ஒன்று உடற்பயிற்சினா, இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாளாச்சு சைக்கிள் ஓட்டி. அதனால் என்ன பண்ணேன், என்கிட்ட சைக்கிள் இருக்குது. சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே மடிப்பாக்கத்துலேருந்து மகாபலிபுரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆனேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அந்த 100 கிலோமீட்டர் இங்கேருந்து போயிட்டு வரது 100 கிலோமீட்ரு 5.5 மணி நேரம் ஆச்சு. இப்போது எனக்கு 63 வயசாகுது. நான் போலீஸில் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். என்னால் இவ்வளோ தூரம் போயிட்டு என்னால் வர முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கடைப்பிடிக்கிற கட்டுப்பாடு தான். நான் எழுத்தாளர் ஜெயமோகன் சாரை ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பேன். காரணம், அவருக்கும் என்னுடைய ஏஜ் தான். அவர் ஏப்ரல் மாதம், நான் அக்டோபர் மாதம். அவருக்கும் ஏறக்குறைய 64 வயசு ஆக போகுது. இன்றைக்கும் சரி, அவர் ஏறக்குறைய ஒரு 5-6 மணி நேரம் டெய்லி உட்காந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் காலையிலேருந்து நடைப்பயிற்சி போகிறாரு. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற நட்சத்திர எழுத்தாளர், குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர் யாருன்னா அவர் ஜெயமோகன் சார் தான். உலகம் முழுக்க பயணம் பண்ணுறார். எத்தனை வயசில்? 64 வயசில். 64 வயசில் உலகம் முழுக்க பயணம் பண்ணுறது, எந்த நேரமும் ஆக்டிவாக இருக்கிறார். அதுக்கு காரணம் உடம்பையும் சரி மனசையும் சரி ஒரு மாதிரி கொண்டாட்ட நிலைமையில் மகிழ்ச்சியாக வச்சுன்னுக்கிறது தான் பெரிய காரணம். இப்போ நான் இந்த மாதிரியான சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குன்னா முக்கியமாக நம்மளுடைய நண்பர்களை நம்ம செலக்ட் பண்ணுற விதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஒரு சில நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்காக பார்க்குக்கு போவேன். அந்த பார்க்கு பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் எல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே, ஒன்று கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்டு பாருங்களா. ஒருத்தர் சொல்லுவார், என்னப்பா அது தங்கம் 1.5 லட்சம்ன்றாங்க அப்படின்வார். இன்னொருத்தர் சொல்லுவார், நாங்கள் இது எனக்கு கல்யாணம் ஆகும்போது பார்க்கணும், 150 ரூபாங்க ஒரு சவரம் அப்படின்வார் இன்னொருத்தர். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், பக்கத்தில் உட்காந்துக்கிறவர் சொல்லுவார், இதை சொல்கிறீங்களே நீங்கள், 2005 மடிப்பாக்கத்தில் ஒரு கிரவுண்டு 1.5 லட்சம் 2 லட்சம் தாங்க, இப்போ பார்த்தா 1.5 கோடி 2 கோடின்றான். அப்பயே நான் இதெல்லாம் பார்க்காத விட்டேங்க. என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் வேணான்ட்டா, இல்லைன்னா எதனா ஒன்று ஒரு கிரவுண்டை வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்வார் இன்னொருத்தர். இன்னொரு டேஞ்சர்மேன் ஒருத்தர் உள்ளே வருவார், விஜய் வந்துட்டாருங்க, இனி அரசியலே மாறி போயிடும் பொழுதுதா, ஒரே கலவரமாக இருக்குது அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். இப்படியே ஒன்றுத்துக்கும் உதவாத சொத்தையா, ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த மாதிரி வேஸ்டான பேச்சை பேசி 2-3 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயினே இருந்துருவாங்க. இந்தமாரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60 வயசுக்கு மேலேயோ இல்லை 50-55 வயசில் இருக்கிறவங்களோ நீங்கள் தான் இருந்தீங்கன்னா, இந்தமாரி ஆட்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்காதீங்க. இந்தமாரி ஆட்களை நீங்கள் பார்த்தா கூட துஷ்டனை கண்டா
தூர விலகுன்னுவாங்கள்ல, அதுமாரி விலகி போயிடுங்க. காரணம் ரொம்ப 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 டேஞ்சர் மேன். நோய் மாதிரி இது. கிட்ட போனீங்கன்னா தொத்து நோய் மாதிரி நமக்கும் ஒட்டிக்கும். அதேமாரி நம்மளும் உபயமில்லாத வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம செலக்ட் பண்ணணும். நமக்கு வந்து 100 ஃப்ரெண்டோ 200 ஃப்ரெண்டெல்லாம் தேவையில்லை. ஒரு 20 பேர் நச்சுன்னு இருந்தால் போதும். நமக்காக அவங்க இன்னும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுக்குறாங்களோ இல்லையோ, அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு கொஞ்சம் பேர் நம்ம தனியாக பிரிக்கணும். உடற்பயிற்சி பண்ணுறவங்களா இருக்கணும். என் கூட இருக்கிறவங்களாம் சைக்கிளிங் நல்லா போவாங்க. 500 கிலோமீட்ரு, 300 கிலோமீட்ரு, 100 கிலோமீட்டர் எல்லாமே வந்து 40-45 வயசு உள்ள ஆட்கள். அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவேன். காரணம் அப்போ தான் அவங்களுடைய எனர்ஜெட்டிக் வந்து எங்கிட்ட வரும். நீங்கள் 65 வயசு ஆளுங்கிட்ட போனால் அந்த முதுமை இதுதான், அதே டயர்ட்னஸ்ஸு, ஒரு மாதிரி விரக்தியான பேச்சு, அதுதான் நம்மக்கிட்ட வரும். இந்த மாதிரி ஆட்கள். இன்னொன்று வந்து புத்தகம் படிக்கிறது, சினிமா பார்க்குற நண்பர்கள், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அங்கே படிக்கும்போது என்னன்னா புத்தக பரிந்துரை பண்ணுவாங்க. நல்ல புத்தகங்களை படிங்க, நல்ல சினிமா பாருங்க, இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்குது. நமக்கு 65 வயசு ஆயிடுச்சுன்னு உடனே நம்ம நாடோடி மன்னனையும் அடிமை பண்ணியும் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நாடோடி ஒருத்தர் பார்ப்பார், சிவந்தன்னு பாருங்க, அந்த காலத்தில் என்ன படம் தெரியுமா, பாசமலர் அப்படின்னு. நான் வந்து பழைய படங்களை வந்து விரோதியா இல்லை, அது அப்படி சொல்ல, அந்த படங்களையும் பாருங்க, இன்னைக்கு படங்களையும் பாருங்க. இப்போ சர்வம் மாயான்னு ஒரு படம் ஒன்று முன்னாடி பார்த்தேன், சூப்பர் படம். அதேமாரி சாயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் படம், சரியான படம். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசான் பிரைமில் ஒரு ஸ்டீல்னு ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரி வாக்குன்னு ஒரு படம் இருக்குது. இதெல்லாம் வந்து நண்பர்கள் தான் சொல்லி தருவாங்க. வாக்குன்னு ஒரு படம் இருக்குது. அப்புறம் கேஸ்டவேன்னு ஒரு படம் இருக்குது, பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு படம். இதுதான் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம வந்து கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து நம்ம கேதர் பண்ணதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி எக்ஸசைஸ், வாக்கிங் போறியா இல்லை சைக்கிளிங் போறியா, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்களா, ஒரு மணி நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். நான் காலையில் வரும்போதே என்ன பண்ணுவேன், 8 மணிக்கு இந்த 2 பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒன்று வந்து டிடி நெக்ஸ்ட்டு, இது வந்து தினத்தந்தி போடுறாங்க. விலை எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 2 ரூபா. இது ஒன்று. இதில் எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. உலகத்தில் நடக்கிறது அத்தனையும் அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தமிழ் இந்து. இதை வந்து நிறைய கட்டுரைகள் தமிழில் இருக்கும், அருமையாக போட்டு வச்சுருப்பாங்க. மொத்தமே இது 2 சேர்ந்து 10 ரூபா தான். ஒரு டீ குடிக்கிற செலவு கூட கிடையாது. டீ வந்து 25 ரூபா. கருப்பட்டி காப்பியில் போனீங்கன்னா 25 ரூபா டீ. அந்த மாதிரி விற்கிறாங்க. வெறும் 10 ரூபா தான். செலவு பண்ணிட்டு இதை உட்காந்து 1 மணி நேரம் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா ஏதாவது புத்தகத்தை படிக்கலாம், இல்லை ஒரு நல்ல சினிமா பார்க்கணும். நான் டெய்லி எனக்கு டைம் கட்சின்னா ஒரு படம் பார்த்துருவேன். இல்லையா ஒரு புக்கு உட்கார வச்சு, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணார், வனவாசி அப்படின்னு. இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து நீங்கள் சத்யஜித் ரேன்னு ஒரு வங்காள டைரக்டர் இருக்கார். அவருடைய பதேர் பாஞ்சாலி யார் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் சிறந்த சினிமா ரசிகராக இருந்தால் பதேர் பாஞ்சாலி பார்க்கலன்னு வச்சுங்களா, நீங்கள் ரசிகரே கிடையாது அப்படின்னு சுஜாதா சொல்லுவார். அதை பார்த்தா தான் முழுமை அடைகிறீங்க நீங்கள் அப்படின்னு. அதை அந்த கதை எழுதின விபூதி பூஷன் பந்தோபாத்தியா அப்படின்றவர் இந்த புக்கை எழுதியிருக்கார். அருமையான, அந்த காலத்தில் 1920 நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை, அந்த ஜனங்க வந்து அரிசிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம், அந்த காட்டில் வாழ்கிற மனுஷன் சாப்பிட்றதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தீண்டத்தகாத ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதி வச்சுருப்பார். இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது நம்மக்கிட்ட இருந்து அன்னைக்கு ஒரு நாள், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகிற இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு நாள் வந்து நம்மளை விட்டு விடைபெற்று போகும். நாளைக்கே அதேமாரி கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸசைஸ், படிப்பு, மற்ற நம்மளுடைய அதர் ஆக்டிவிட்டி. வீட்டில் ஏதாவது வேலை இருக்கா அதையும் செய்யணும்.
நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம், பென்ஷன் வாங்கிக்கின்னு இருக்கிறோம். மற்ற வேலைகள், ஸ்கூலுக்கு போகணும், ரேஷனுக்கு போகணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், அதையும் பார்க்கணும். அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். சரி, 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து இந்த பென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிறவங்க கேட்டகரி. இன்னொன்று வந்து 60 வயசுக்கு மேலேயும் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். வாட்ச்மேனாக இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்க, கொளுத்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு எப்படி, அவங்களும் வாழ்க்கை எப்படி போகிறது? அவங்களுக்கும் இந்த ஓல்டேஜ் ப்ளூஸ், இந்த மனசோர்வு 60 வயசுக்கு மேலே அட்டாக் பண்ணோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் இதே தான். வேலையை முடிச்சுட்டு நைட்டு வராங்களா, ராத்திரிக்கு வந்த உடனே ஏதாவது அவங்களால முடிஞ்சது ஒரு நல்ல சினிமா பார்க்கட்டும், நல்ல கொஞ்சம் இருந்தால் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களா இருந்தால் புத்தகத்தை படிக்கட்டும். 10 மணிக்கு உலகமே இருந்தாலும் சரி தூங்கிடணும். 10 மணிக்கு மேலே மூச்சுன்னு இருக்கக்கூடாது. நல்லா தூங்கி காலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5, 5:30க்கெல்லாம் எழுந்தணும். 1 ஹவர் எக்ஸசைஸ். 8 மணிக்கு வேலைக்கு கிளம்புறீங்களா, 1 ஹவர் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நீங்கள் 8 மணிக்கு வெளியில் கிளம்பிடணும். இப்போ நீங்கள் 60 வயசுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, வேலைக்கு போகிறதா இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். ஏன்னா சம்பாரித்து கொடுக்குறீங்கல்ல. ஸோ நீங்கள் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போதே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க, சாப்பாடு கட்டி வச்சுருவாங்க, டிஃபன் ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு போங்க. அதேமாரி நைட்டுக்கு வாங்க, நேரம் இருந்தால் புத்தகம் படிங்க, இல்லை சினிமா பாருங்கள். சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழ்க்கையை கொண்டாடும் போது நம்ம வந்து இந்த ஓல்டேஜ் ப்ளூஸ் அப்படின்னு நெருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் என்னால் வந்து இன்றைக்கும் என்னால் 100 கிலோமீட்டர் வந்து சைக்கிளை 5:30 மணி நேரத்தில் என்னால் ஓட்ட முடியுது. காரணம் வந்து ஓல்டேஜ் ப்ளூஸை நான் நெருங்க விடுறதே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய நண்பர்கள், புத்தக நண்பர்கள், உடற்பயிற்சி நண்பர்கள். இதை நீங்கள் கடைப்பிடிச்சாதான் இந்த ஓல்டேஜ் ப்ளூஸ்ன்றது நம்மளை நெருங்காது. இல்லைன்னு வச்சுங்க, இந்த உலகமும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளை ஒருத்தரம் கவனிக்கவே மாட்டாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய உடம்பையும் சரி, நம்ம மனசையும் சரி, எக்ஸசைஸ்ன்னுறது உடம்பை பாதுகாக்கும், புத்தகம்ன்றது நம்ம உள்ளத்தை பாதுகாக்கும், நம்ம மனசு கிளியராக இருக்கும், நல்ல விஷயத்த பேசுவோம், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து நீட்டாக இருக்கும், தேவையில்லாத வார்த்தை நம்மக்கிட்டேருந்து வராது. இதுதான் என்னுடைய அனுபவம். இதை நான் சும்மா சொல்லலை, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறேன். புத்தகம் வந்து நான் யாருக்குறைய 40 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். எல்லா புத்தகமும் படிச்சுருக்கிறேன். அதை அனுபவத்தை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் டிசைட் பண்ணீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.